அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 31 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 35 புள்ளிகள் உயர்வடைந்து 9914 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 3 புள்ளிகள் உயர்வடைந்து 5795 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன மிக்சடாகவே இருந்தது. சம் பாயிண்ட்ஸ் ஒரு நெகட்டிவ் போகும், இன்னும் அகெயின் கொஞ்சம் பாசிட்டிவில் வரும். அந்த மாதிரி ஒரு மிக்சடாகவே இருந்தது. என்னென்னா இந்த குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால, நல்லா ஏர்னிங்ஸ் வர்றதுனால இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது. ஆனாலும் இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் இஷ்யூ இன்னும் கண்டினியூ ஆகிறதுனால, ஆயில் ப்ரைஸஸும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே மிக்சடு கியூவாக தான் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி முடிவில் ஒரு க்ரீனாகவே முடிஞ்சடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் மற்றும் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ்லேயே முடிவடைஞ்சிருக்கு. இங்கே மெயினான ரீசன் இந்த குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கிறதுனால தான். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி ஒரு 5 விஎல்சிசி டேங்கர்ஸை ஃப்ரண்ட்லைன் பிஎல்சி கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர் டேங்கர்ஸ். இந்த டேங்கர்ஸை $590 மில்லியன் டீலில் வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. ஆனால் இந்த நியூஸை கம்பெனி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அந்த மாதிரி எதுவும் இருந்தால் நாங்கள் நியூஸை வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த நியூஸை அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த டேங்கர்ஸ் 2012 பில்டு வெசல் இருக்குது, 3 2015 பில்டு வெசல் இருக்குது. 2012 பில்டு வெசலை $115 மில்லியன் 2015 பில்டு வெசலை ஒன்றும் $120 மில்லியன் வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸு வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டோட்டல் ஃப்ளீட்டு கிட்டத்தட்ட 900 வெசல்ஸ் இவங்க இப்போ ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் 7 கேஸ் கேரியர்ஸும் உண்டு, வெரி லார்ஜ் கேஸ் கேரியர்ஸு. 8 வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர் இருக்குது, மற்றதெல்லாம் நார்மல் வெசல்ஸ் இருக்குது. அது போக சவுத் கொரியாவுடைய சினோக்கர் இவங்களுக்கு ஒரு சார்ட்டர்ட் சர்வீசஸ் நடத்திட்டு இருக்காங்க 25 க்ரூட் டேங்கர் வச்சு. இதெல்லாம் என்ன காரணம்னா, இந்த ரெட் சி மற்றும் இங்கே ஹோர்முஸ் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஹோர்முஸ்க்கு வெளியே ரெட் சிக்கு வெளியே ஒரு ஃபுல் சர்வீஸ் சப்ளை இருக்கிறது இந்த ஃபிஜேரா போர்ட் மட்டும்தான். அதிலிருந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த அட்னாக் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் அவங்களுடைய ஃப்ளீட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யுஏயுடைய லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் குரூப்பான பியூர் ஹெல்த் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. இதில் அவங்க குரூப்புடைய நெட் ப்ராஃபிட் 1.2 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ரெவென்யூ 9% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி 14.9 பில்லியன் திராம்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 20% அதிகரித்து 1.2 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய எபிட்டா 24% இயர் ஆன் இயர் அதிகரித்து 2.9 பில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸு அவங்களுடைய குரூப்புடைய ரெவன்யூவில் 33% கான்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேஷண்ட் ஆக்டிவிட்டி யுஏஇ நெட்வொர்க்கில் 75% ஹாஸ்பிட்டல் பெட் ஆக்குபென்சியை ரீச் ஆகிருக்குது இந்த H1 2026. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸில் ரெவன்யூ 56% இயர் ஆன் இயர் அதிகரித்து 5 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய எபிட்டா 65% இயர் ஆன் இயர் அதிகரித்து 1.1 பில்லியன் திராம்ஸாக இருக்குது இந்த H1 2026. அவங்களுடைய எபிட்டா மார்ஜின் 22.2% அதிகரிச்சிருக்குது. யுஏஇயில் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மற்றும் பில்டிங் மெட்டீரியல் மேனுஃபேக்சரரான EM ஸ்டீல் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய Q2 ரெவன்யூ 2.4 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது 11% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய எபிட்டா 487 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது 67% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 262 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது 157% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய H1 2026க்கான ரிசல்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய H1 2026 ரெவென்யூ 4.6 பில்லியன் திராம்ஸாக இருக்குது.
இது 6% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய எபிட்டா 74% இயர் ஆன் இயர் அதிகரித்து 941 மில்லியன் கிராம்ஸாக இருக்குது. 2.0 குரூப் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கு. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 7.7 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ரெவென்யூ 21.9 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய அட்ஜஸ்டட் எபிட்டா 5 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு இவங்களுடைய பிஸ்னஸ் மொத்தமாக 2301% இயர் ஆன் இயர் அதிகரிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய குரூப் எல்லா கம்பெனிஸுமே மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ரிசல்ட் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரெவென்யூ இயர் ஆன் இயர் 2042% அதிகரித்து 21.9 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் 2301% அதிகரித்து 6.5 பில்லியன் கிராம்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் 4th பாலியோலெஃபின்ஸ் ப்ரொடியூசரான பரூஜ் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய Q2 ரிசல்ட்டில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 23% அதிகரித்து $191 மில்லியன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சேல்ஸ் வால்யூம் 0.9 மில்லியன் டன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரெவென்யூ 20% இயர் ஆன் இயர் அதிகரித்து 1.4 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்க டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்களுடைய போர்டு ஆகஸ்ட் 15க்குள்ளே டிவிடெண்ட் கொடுத்ததான ஒரு முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பரூஜ் 4 பிளான்ஸ் பரூஜ் 4 எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டில் உள்ள அந்த ஒரு பிளான்ட்டு இது கமிஷன் ஆக போகுது. அதிலிருந்து வருஷத்துக்கு 100,000 டன்ஸ் ஆனுவல் கெப்பாசிட்டியில் அந்த பிளான்ட் ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது 2026-27க்குள்ளே ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டிவிடெண்ட் பாலிசி படி 16.2 ஃபில்ஸ் பெர் ஷேருக்கான டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பிளானு இன்னும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அபுதாபி இஸ்லாமிக் பேங்க் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 21 கிராம்ஸ் 22 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 22 கிராம்ஸ் 62 ஃபில்ஸ். அல்ஃபா தாபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 32 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 57 ஃபில்ஸ். ஏடிசிபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 15 கிராம்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 15 கிராம்ஸ் 65 ஃபில்ஸ். என்எம்டிசிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 22 கிராம்ஸ் 86 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 23 கிராம்ஸ் 52 ஃபில்ஸ். ப்ரிசைட்டி ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 40 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 57 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கிரெயின் ஷேர்ஸ் பப்ளிக் பிரைவேட் ஏஐ அண்ட் டெக்னாலஜி ETF 6% உயர்வடைந்து 157 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஃபுஜேரா சிமெண்ட் கம்பெனி 5.4% உயர்வடைந்து 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஹயா இன்சூரன்ஸ் கம்பெனி 5% உயர்வடைந்து 1 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஃபீனிக்ஸ் குரூப் 4.4% உயர்வடைந்து 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. நேஷனல் பேங்க் ஆஃப் உமல் குயின் 4.4% உயர்வடைந்து 2 கிராம்ஸ் 93 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யுனைடெட் அரப் பேங்க் 2.25% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 38 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ESG எமிரேட்ஸ் 2.25% வீழ்ச்சி அடைந்து 11 கிராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. 2.0 2.5% வீழ்ச்சி அடைந்து 2 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. NMDC எனர்ஜி 1.25% வீழ்ச்சி அடைந்து 2 கிராம்ஸ் 79 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ஈஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் 1.25% வீழ்ச்சி அடைந்து 46 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 5.25% உயர்வடைந்து 9 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அல்சலாம் பேங்க் சூடான் 4.25% உயர்வடைந்து 53 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் 4.5% உயர்வடைந்து 2 கிராம்ஸ் 9 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 1.5% உயர்வடைந்து 2 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. பார்க்கின் கம்பெனி 1.5% உயர்வடைந்து 5 கிராம்ஸ் 54 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எக்டிடாப் ஹோல்டிங் 2.5% வீழ்ச்சி அடைந்து 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அம்லாக் ஃபைனான்ஸ் 1.25% வீழ்ச்சி அடைந்து
1 கிராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இத்தாமார் பேங்க் 1.25% வீழ்ச்சி அடைந்து 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 1.5% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 41 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. தேயார் 1 கிராம்ஸ் 1.25% வீழ்ச்சி அடைந்து 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கெட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.